Hi friends, நம்ம வெப் டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 19ல SVG in HTML என்ற டாபிக்கை பார்க்க போகிறோம். ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸை ட்ரா பண்ணுறீங்கன்னா அது எந்த சைஸில் வேணால் ஸ்கேல் ஆகிக்கும். அது அந்த பிக்சலேட் ஆகாது. ஸோ அப்படின்னா இது வெக்டார் பேஸ்டு ட்ராயிங். எந்த ரெசல்யூஷனில் வேணாலும் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு எலமெண்ட், HTML எலமெண்ட் தான். இந்த எலமெண்ட் வச்சு தான் நம்ம இந்த வெக்டார் கிராஃபிக்ஸை நம்ம வெப் பேஜில் ட்ரா பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2D கிராஃபிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸ்பெஷலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மல்டிபிள் சார்ட்ஸ் இருக்கும், பை சார்ட்ஸ் இருக்கும், பார் சார்ட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியான சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு SVG தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சார்ட்ஸை எந்த சைஸில் வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸு. இப்போ வெப்சைட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லையோ நம்ம ஐகான்ஸ் பார்க்குறோன்னா அந்த ஐகான்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி SVG பேஸ்டாக தான் இருக்கும். இதோட குவாலிட்டி சேம் குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை இது எந்த சைஸுக்கு இதை சேஞ்ச் பண்ணாலும். ஸோ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி SVG எலமெண்ட் இருக்குது. அந்த SVG எலமெண்ட்டுக்குள்ளார தான் மற்ற எலமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணால் சர்க்கிளில் ஒரு எலமெண்ட் இருக்குது, ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணால் ரெக்டுன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே அந்த SVG எலமெண்ட்டுக்குள்ளார நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை அதுக்கு ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த HTML எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கிராஃபிக்ஸை க்ரியேட் பண்ணலாம். SVG கண்டெய்னருக்கு வித் அண்ட் ஹைட்டை செட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஏரியாவில் நான் அந்த கிராஃபிக்ஸை ட்ரா பண்ண போகிறோன்றது. ஸோ HTML டேக்ஸ் வச்சு நம்ம கிராஃபிக்ஸை வரைஞ்சிக்கலாம். சொன்ன மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இமேஜாக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு HTML ஸ்ட்ரக்சரில் ஒரு SVG ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா HTML எலமெண்ட் வச்சு தான் ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த HTML எலமெண்ட்டை .svgன்னு சேவ் பண்ணிட்டா செப்பரேட்டாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எதர் ப்ரௌசர்லேயோ இல்லை இந்த HTMLயில் கூட அந்த SVG ஃபைலை இமேஜ் டேக் மூலயமா நம்ம ரெஃபர் பண்ணலாம். யூஸ்வலாக PNG இல்லை JPG நம்ம லோட் பண்ணுவோம் இமேஜ் டேக்கில். ஸோ சேம் அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி SVG ஃபைலை லோட் பண்ணி எந்த சைஸில் வேணால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம பண்ண முடியும் SVGயை. இப்போ நம்ம கோட் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். SVGன்னு அந்த டேக் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு வித்து செட் பண்ணிவிடுவோம். நம்ம வித் அண்ட் ஹைட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுவோம். சர்க்கிள்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. சர்க்கிளுக்கு அதோட X அண்ட் Y பொசிஷன் வைக்கணும். CX. இதோட X ஃப்ரம் அந்த SVG கண்டெய்னர்லேருந்து இது எவ்வளோ தூரம் வரணுன்றது நம்ம மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 வச்சுக்கிறேன் எக்ஸு. ஒய் தேவையில்லை, பட் டாப்லேயே இருக்கட்டும். இந்த சர்க்கிளில் அதோட ரேடியஸ் எவ்வளோன்னு வைக்கணும் நம்ம. ஸோ R = அந்த சைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சர்க்கிளோட சைஸு ஒரு 18 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கோம், பட் அதோட சைஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம். அதனால் இது இங்கே இருக்குது. ஸோ இதோட எக்ஸோட சைஸ் நான் 100 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மூவ் ஆகி வரும். ஸோ ஈவன் ஒய்க்கும் அதே ப்ராப்ளம் தான். ஸோ ரேடியஸ் அதிகமாக கொடுத்ததால் ஒய் பாதி மேலே போயிடுச்சு. ஸோ CY ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ இப்போது நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. சர்க்கிள் மூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த XY பொசிஷன் சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய் பாதி நமக்கு விசிபிளாக இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து XYன்றது ஸ்டார்ட் ஆகும். பை டிஃபால்ட்டாக நம்ம எந்த கலரும் கொடுக்காததால் பிளாக் கலரில் ஃபில் ஆகி வருது. இப்போ ஃபில்னு நம்ம கொடுத்தோன்னா ஒரு க்ரீன்னு கொடுக்குறேன். இப்போது க்ரீன் கலரில் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்டர் எதாவது வரணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரோக் ரெட் கொடுத்திங்கன்னா அந்த ஒரு லைட்டாக ஒரு பார்டர் ஆட் ஆகிருக்கும் ஸ்ட்ரோக். அதோட சைஸும் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஸ்ட்ரோக் வித்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே. ஸோ அதோட வித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிளில் ட்ரா பண்ணுவோம். அதுக்கு ரெக்டுன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது.
ரெக்டன் எலமெண்ட் யூஸ் பண்ணி அதுக்கு வித் அண்ட் ஹைட் கொடுப்போம். நான் 50 கொடுக்குறேன். கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நாம் வந்து சர்க்கிளோட ரேடியஸ் கம்மி பண்ணுவோம். மேபி 40 கொடுக்குறேன். இதோட எக்ஸ் அண்ட் ஒய்யும் கம்மி பண்ணுறேன். 50 கொடுத்துட்டு ரெக்டாங்கிளோட எக்ஸு நம்ம ஒரு 100 மூவ் பண்ணுவோம். பண்ணிட்டா ரெக்டாங்கிள் இங்கே வந்துடுச்சு. பை டிஃபால்ட்டாக வந்து ரெக்டாங்கிள் வந்து பிளாக் கலர் எடுத்துக்குது. நம்ம எல்லோன்னு கொடுத்தா ஃபில்லை வந்து எல்லோ மாற்றலாம். ஸோ சேம் நீங்கள் வந்து இதுக்கும் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணலாம், அதோட விட்த் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வந்து நம்ம லைன் பார்ப்போம். ஸோ ஒரு லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது. லைனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் தேவை. ஸோ ஸ்டார்டிங் x1 ஒரு ஸ்டார்டிங் வந்து 100க்கு மேலே கொடுக்கலாம். 120 கொடுப்போம். y1 10 கொடுப்போம். x2 எங்கே எண்ட் ஆகுதுன்றத ஸோ அது வந்து ஒரு 200 கொடுப்போம். y2 20 கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா எதுவும் டிஸ்பிளே ஆகாது. நம்ம வந்து ஸ்ட்ரோக் கலர் எதுவும் கொடுக்கலன்னா டிஸ்பிளே ஆகாது. பிளாக்னு கொடுப்போம். 200 கொடுப்போம். ஏன்னா அது ரெக்டாங்கிளோட விட்த்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதால. ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம். இப்போ x2வையும் நம்ம ஒரு 300ன்னு மாற்றணும். ஸோ அப்போ தான் அது லைன் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு SVGயில் ட்ரா பண்ணுறது. நம்ம வந்து சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறது, ரெக்ட் லைன் ட்ரா பண்ணுறதை பார்த்துருக்கோம். இந்த சோர்ஸ் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஷேப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.